ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஊறணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசினஸ்க்காக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அண்ட் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயில் போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னே இது வந்து செய்யறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னே ஓகே ஃபைன் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து ஊறட்டும். ஸோ இந்த ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா பிடிக்கும். ஸோ நல்லா வந்து ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ ரைஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன எப்படி வந்து செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாமே வந்து கீ போடுறது வேண்டாம், வெஜிட்டலாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நாள் காயிட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியனு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டாங்க. நல்லா வந்து வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வேகட்டும். நல்லா வதங்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தண்ணி வந்து நம்ம 1/4 நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் வந்து 2 எடுத்துருக்கேன். ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன். நான் வந்து 4 தட்டி வைக்கிறேன். 2 ஸோ 3 டம்ளரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். வாட்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கட்டின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து விசில் போட்டுட்டு நம்ம வந்து வச்சிடலாம். உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டா ஹெல்த்தியான நம்மளுக்கு வந்து கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். விசில் வந்து வந்துருக்கு. ஸோ ஊறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆயில் வந்து இப்போ போட்டுக்கோங்க ரவா மேலே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது மாதிரி பண்ணாக்கா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் வந்து திருப்பிடணும். ஜஸ்ட்டு வந்து திருப்பிடுங்க. ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இது. ஸோ இந்த பக்கம் வந்து கடாய் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆயில் வந்து போடுங்க. ஆயில் வந்து நல்லா காயணும். ஸோ இது கொஞ்சம் கீயும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கட்டும்.
பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ இது ஃப்ரை ஆகிறதுனால டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும், அவ்வளோதான். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி டேஸ்ட்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக வந்து ஃப்ரை ஆகணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் இது ஒன்றுமே போல, வெறும் வெங்காயம் எடுத்து தான் போட்டோம். ஹெல்தியான கீ ரைஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கீ ரைஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பலான்னு இருக்கு பாருங்க ரைஸ் கூட. ஜஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு பத்தலைன்னா கூட பரவாயில்ல. பிகாஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக போடலனாக்கா திரும்பி இன்னொருத்தோட ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ண போகாதீங்க. பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெறுந்தே சாப்பிட்றதுனா ஓகே. பட் நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா இதில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரைஸுக்கு போட்டு சாப்பிட்றோம். நம்ம வந்து கறி குழம்புக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து பன்னீர் டிக்கா மசாலாக்கோ இதுனா வந்து கிரேவி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ரைஸு. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஷ். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஷரி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகி நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ அரைச்சி வச்ச டமாட்டா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து வெறும் டமாட்டா தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்குவேன். ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். ஸோ உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெருங்காயம் வந்து தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டணும், அதுவும் வதக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இதுக்கும் வந்து இதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதில், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து வேகட்டும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து கலக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம வந்து இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்கு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து கலக்கி வச்சுட்டாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes விட்டால் போதும், நமக்கு வந்து ரெடி ஆகிடும். நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து கொச்சிக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு கெட்டை வேணால் கெட்டே பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த அளவுக்கு லிக்விடாக போதும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பன்னீர் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம். ஸோ ஹெல்த்தியான பன்னீர் டிக்கா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து கீ ரைஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் பொடி பெப்பர் பொடி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து கடாய் வச்சுருக்கோம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போடலாம். இது வந்து பாயில் ஆகிட்டு பஸ் ஒரு 10 minutes வந்து ரெடி ஆகிடும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் போட்டுருக்கோம். நல்லா வந்து காயிட்டோம். ஸோ காய்ச்சி கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ கட் பண்ணி வச்சு ஆயில் வந்து ஆட் பண்ணலாம்.
வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து நம்ம வந்து சோப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து பாயில் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக ஆட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி மஸ்ட் ஆகிடும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து டமாட்டா வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அந்த சூப் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தீஞ்சு குடிச்சிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கீ ரைஸுக்கு காம்போவாக சிக்கன் கறி வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஹெல்தியான கீ ரைஸு அண்ட் தென் சிக்கன் கறி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ்ஜில். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி. ஸோ ஹெல்தியான சிக்கன் கறி தாபா ஸ்டைலில். தென் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து காம்போ வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கீ ரைஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியான கீ ரைஸு. ஸோ என்னோடய ஸ்டைலில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. என்னோடய சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸு, பன்னீர் பட்டர் மசாலா, ஹெல்தியான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகி